ஒரு பெரிய மனிதர் கோபப்பட்டால் இந்த உலகமே ஏன் நடுங்குகிறது? அது அவர்கள் கையில் இருக்கும் அதிகாரத்தால் அல்ல, அவர்கள் ஏறி நிற்கும் குணம் என்னும் மலை அப்படிப்பட்டது. அந்த மலையை யாராலும் அசைக்க முடியாது. இதை வள்ளுவர் சொல்வது எப்படி என்றால், குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி, கணமேயும் காத்தல் அரிது. இதன் பொருள், நற்பண்புகள் எனும் குன்றின் மேல் ஏறி நின்ற பெரியவர்களின் கோபம் ஒரு கணம் கூட நிலைக்காது. ஆனால் அந்த ஒரு கணமே உலகத்தை திருத்த போதுமானது. அவர்களின் கோபம் அழிப்பதற்கல்ல, அறத்தை நிலைநாட்டவே. குணம் என்பது ஒரே நாளில் உருவாவதல்ல, ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் நேர்மையாக இருந்து செதுக்கப்படுவது. இப்படி உயர்ந்த குணமுடையவர்கள் கோபப்படும் பொழுது அது தனிப்பட்ட பகையல்ல, அது அநீதிக்கு எதிரான கர்ஜனை. ஒரு மின்னல் வெட்டி மறைவதை போல அவர்கள் கோபம் சட்டென்று மறைந்துவிடும். ஆனால் அதன் தாக்கம் வரலாற்றில் நிலைத்திருக்கும். உங்களை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? உங்கள் கோபம் மற்றவர்களுக்கு பயத்தை தருகிறதா அல்லது மரியாதையை தருகிறதா? குணத்தால் உயருங்கள், உலகம் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படும். வள்ளுவரின் இந்த வாழ்வியல் தத்துவங்களை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அடுத்த குரலில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.